அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரம்ஜான் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். ரம்ஜான் ஃபுல் டே விலாகாகவும் இந்த வீடியோவில் நான் போடுறேன். என்னோட ரம்ஜான் ஷாப்பிங்கையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 70% ஆஃபரில் இன்னமுமே போத்தீஸில் நமக்கு கிச்சன் ஐட்டம் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. வாங்குறவங்க தாராளமாக இந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறேன். நான் இப்போ சில்க் சாரீ தான் எடுக்க போகிறேன். இப்போ அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம் வாங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வாங்குகிற சாரீ எதுவுமே நமக்கு விலை அதிகமாக இருக்கக்கூடாது, நமக்கு விலை கம்மியாக இருக்குன்னு, தரமாகவும் இருக்குன்னு, நமக்கு ரொம்ப அழகான கலரில் நம்ம பார்த்து எடுக்கணும். அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த மாதிரியான புடவையெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது காம்போவில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னாக்கா 2700 வரும் இந்த புடவை. இப்போ ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. இப்போ நம்ம ஒரே ஒரு சாரீ எடுத்துட்டோம்னாக்கா நம்ம இதில் 1350 இந்த ரேஞ்சுக்கு நமக்கு வரும். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த சாரீ அழகான பிஸ்தா கலரு, அதில் ராணி பிங்க்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த புடவை. ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அப்படின்னு இதுவுமே போய்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 3 கலர் இருக்கிறது மாதிரி இருக்குது. பார்டருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எடுத்து வச்சு பார்க்கும் போதே அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உள்ள சாஃப்டாக உள்ள புடவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மெரூன் கலரில் டார்க் க்ரீனில் இதுக்கு நமக்கு முந்தான பக்கம் டார்க் க்ரீன் வந்திருக்குது. இதுக்கு பார்ட்ரு தனியாக உங்களுக்கு அழகான ஒரு ரெட்டு, அதாவது டொமேட்டோ ரெட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள ரெட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. 3 கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நான் பிரித்து காமிக்க சொல்லியிருக்கிறேன், அவங்க பிரித்து காமிப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் பாருங்கள், அழகான ஒரு மெரூன் கலர், இதுவுமே லைட் மெரூனு, அது கொஞ்சம் டார்க் மெரூனாக இருந்துச்சு. அதில் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கு. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த புடவெல்லாம். இதெல்லாம் பாருங்கள், இப்போ பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த புடவை. பிரித்து காமிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த புடவையோட விலையெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த அளவுக்கு விலை கம்மியாக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். போத்தீஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே விலை ஜாஸ்தி அப்படின்னு நிறைய பேர் நம்ம இங்கே போக மாட்டோம். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு புடவை 900 ரூபா. இப்போ இந்த சாரீ பாருங்கள், அழகான ஒரு வாடாமல்லி கலர், அதாவது ஒரு பிரிஞ்சால் கலரும் வாடாமல்லி கலரும் டபுள் ஷேட் அடிக்கிறது மாதிரி இந்த புடவை இருந்துச்சு. இதுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகான பிஸ்தா கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க. உள்ளே உங்களுக்கு லைட் கலராக இருக்குது. இப்போ இதுவுமே காம்போ தான் இந்த சாரியுமே. இந்த சாரியோட விலையெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே நமக்கு 1500 தான் ஒரு புடவையும் வரும். 1350, 1400 இந்த ரேஞ்சில் தான் இந்த புடவை எல்லாமே இருக்குது இங்கே உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லைட்டான கலர். இதெல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியாக உள்ளவங்களுக்கு இது நல்லா எடுப்பாக இருக்கும். கொஞ்சம் டார்க் கலராக நம்ம இந்தமாரி புடவை வாங்கினோம்னாக்கா நல்லா வெள்ளை பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டார்க் கலராக உள்ளதாக நான் பார்த்து எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. கல்யாணத்து சமயத்தில் நமக்கு அவங்களுக்கு நம்ம பொட்டியில் வைக்கிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி புடவையெல்லாம் நம்ம எடுக்கும் போது. இந்த மாதிரி உள்ள லைட் கலர்லாம் எனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்காது. டார்க் கலராக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இதே மாதிரி பார்ட்ரு இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஆனால் இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இப்போ ஃபேஷன்மா இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் நான் இதெல்லாம் வாங்கலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் கொஞ்சம் வயசான அம்மாவாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ ட்ரெண்டிங்காக உள்ள அத்தனை சேரீயோடைய பேரையும் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி உள்ள டிசைனு, இந்த டிசைனில் இந்த பார்டர் இருக்குன்னு, இந்த மாதிரியான கலரில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஒரு புடவையுமே அவங்க டிசைன் பார்த்து எடுத்தாங்க. நான் அதனால் அவங்க எடுக்கக்குள்ளே இதை நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளதுலேயே அவங்க வேறு மாடல் ஒன்று, இப்போ அதுவே புது மாடலாம், அதை கேட்குறாங்க. அது இன்னமே வரல, இப்போ தான் பாக்ஸே வந்திருக்குது, இன்னும் 2 நாளில் நாங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு வருட பிறப்பு அந்த சமயத்தில் இப்போ அவ்வளோ சேரீயுமே வந்து குமிஞ்சி இருந்துச்சு. போத்தீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லா சேரீயுமே அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. நமக்கு கலர் பார்த்து அழகாக நம்ம எடுக்க சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நமக்கு சும்மா கசகசன்னு கிடந்தாலும் நமக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி பார்த்து எடுக்கிறது மாதிரி உள்ள சேரீ எடுத்துகிட்டு இங்கேயே நமக்கு ஓரத்தில் நமக்கு குஞ்சம் கட்டுறது மாதிரி அவங்கள்ட்டே கொடுத்துட்டு, ரம்ஜான் நெருக்கமாக இருந்ததுனால நம்ம இப்போ ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கிறதுக்கு கொடுக்க முடியாது. இப்போ இதை நம்ம போத்தீஸ்லேயே ரெடிமேடாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒர்க் உள்ளதாக இருக்குது, விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கேயே நம்ம மெட்டீரியல் வாங்கி சாதாரணமாக ஒரு அரவிந்தில் காட்டனில் வாங்கி தைக்க கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளவுஸுக்கு 700 ரூபா விலை இங்கே.
அதனால விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியில் சாதாரணமாக உள்ள டைலர்ட்டையே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரீலாம் அழகான எம்ப்ராய்டரி போட்டிருக்குது. இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி இது போட்டிருக்குது. இது ஒர்க்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. புடவை சூப்பராக இருந்துச்சு. இதோட விலையை பாருங்கள், 4400 வரைக்கும் இது போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சுங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரியா, அதனால தான் அந்த விலைக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்கி ஒர்க் வச்சது. இது இந்த மாதிரி சிஃபான்லேயும் இருக்குது, ஜார்ஜெட்லேயும் இருக்குது, இந்த மாதிரி ஷைனிங்காக உள்ள கலர்லேயும் இது வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம இந்த மாதிரி சாரீலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த சாரீ வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது ட்ரெண்டிங் இல்லை, இது முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி நம்ம நிலைமைக்கு வரும்போது திரும்பியும் மறுபடியும் அது ட்ரெண்டிங் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா அழகான ஒரு மயில் கலரில் இந்த சாரீ இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அழகாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது விலையும் நமக்கு 2000 ரூபாய்க்குள்ளே தான் இதோட விலை போட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு துணியும் நமக்கு நல்ல சாஃப்டான ஒரு மெட்டீரியல். நம்ம 2000 ரூபா கொடுத்தாலும் இந்த புடவையெல்லாம் நம்ம தாராளமாக இந்த விலைக்கு வாங்கலாம். ஸ்டோன் ஒர்க் வச்சதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுலேயே நமக்கு டபுள் கலர் உழுந்ததும் இருக்குது, 3 கலர் உள்ளதும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு 3 கலர் உழுந்ததெல்லாம் 2200, 2300 இந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பனாரஸ்லேயே சாஃப்ட் பனாரஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கலரும் நல்லாயிருக்கு. பார்டர்லாம் உங்களுக்கு தனியாக இல்லாமல் அதே கலர்லேயே பார்டர் கொடுத்துருக்குறாங்க. பனாரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனாரஸ்லாம் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். நம்மளால் தூக்க முடியாது. இப்போ இதுவுமே காம்போ தான். 1 வாங்கினா 1 ஃப்ரீ. நான் சாரீலாம் வாங்கினதுக்கு பிறகு இந்த பனாரஸ் சாரியை பார்த்தேன். முன்னாடியே பார்த்துருந்தா இதில் ஒன்று நான் வாங்கியிருப்பேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. 900 ரூபா இதோட விலை. 1 வாங்கினா 1 ஃப்ரீ தான் இதுவுமே. இப்போ பாருங்கள் இதில் எத்தனை கலர் இருக்குது. எல்லா கலர்லையுமே நமக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் நமக்கு பார்டர் கொடுத்ததும் இருக்குது. நம்ம கோல்டு கலர் பார்டர் கொடுத்ததும் நமக்கு இருக்குது. சில்வர் பார்டரு, கோல்டு பார்டரு இது எல்லாமே கலந்து ஸ்டோன் ஒர்க் வச்சதும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அழகான ஒரு மயில் கலர். இந்த கலரு நமக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் கலர் மாறுதலாக நமக்கு காமிக்குது. இந்த மாதிரி ஒர்க் சாரீலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக எங்கள் முஸ்லீம்ஸ் தான் நிறைய வாங்குறது மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் விலை உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்காக இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் விலைலாம் உங்களுக்கு 2000 ரூபா தான் இதோட விலை கொடுத்துருக்குறாங்க. 1500 ரூபாலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் எவ்வளோ கலர் வச்சுருக்குறாங்க, எவ்வளோ டிசைன் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ரொம்ப அழகான கலராக இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா போத்தீஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டெய்லி நமக்கு ஒரு 5 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி கேசரி நெய் சொட்ட சொட்ட கேசரி கொடுப்பாங்கங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்த உடனேயே நம்ம சாமிக்கு கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த பாக்ஸ் நிறையா கேசரி வந்துடும். இந்த மாதிரி ஒரு வாழை இலை தொன்னையில் வச்சு அப்படியே கொடுப்பாங்க பாருங்கள். அப்படியே சுட சுட நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கேசரிக்காக வேண்டியே டெய்லி அவ்வளோ கூட்டம் அங்கே போவோம். பெருநாள் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் போல் நாங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். நைட்டு படுத்தது 12, 12:30க்கு தான் படுத்தேன். இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சு இப்போ சிக்கன் குழம்பு இதில் வச்சு முடிச்சாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாதிரி டிஃபனும் செஞ்சால் தான் நமக்கு அன்னைக்கு பெருநாளே போனது மாதிரி இருக்கும். தொழுது முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். பரோட்டா, கொத்து பரோட்டா, இடியாப்பம், இடியாப்ப சோறு, குலோப்ஜாம், அது கூடவே நமக்கு எப்போதும் ஒரு வட்டலப்பம் ஒன்று நமக்கு இருக்கும். அந்த வட்டலப்பம் இல்லைனாக்கா வட்டலப்பம் இல்லாத பெருநாளே யாருக்குமே இருக்காது. இந்த வட்டலப்பம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சிக்கன் குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. இதுதான் வட்டலப்பம். அப்படியே ஒவ்வொன்றும் அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். மதியானம் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் இல்லாததுனால இந்த மாதிரி குக்கர்லேயே சாப்பாடு செஞ்சாச்சு. அதுவும் 20 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். கேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்காம இருந்துடாதீங்க அப்படின்னு சொன்னதுனால ரம்ஜானுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே சாப்பாடு பேக் பண்ணியும் கொடுத்தாச்சு. அக்கம் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம கொடுத்தாச்சு. பக்கத்து வீட்டில் வயசானவங்க இருந்தாக்கா அவங்களுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே நம்ம ரம்ஜானுக்குள்ளதை நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்களுக்கும் பிரியாணி போட்டு எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த மாதம் எங்களுக்கு நோன்பு எப்படி சிறப்பாக போச்சோ அதே மாதிரி இந்த ரம்ஜானுக்கும் பிரியாணி போட்டு நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமாக இந்த ரம்ஜானை நாங்கள் முடிச்சிட்டோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிரியாணி கஞ்சி, தால்ச்சா, அது கூடவே முட்டை அவிச்சது, காலையில் வச்ச வட்டலப்பம் ஸ்வீட்டு, அது கூட ஆனியன் தயிர் பச்சடி, இது எல்லாத்தையுமே வச்சுருக்கோம். இந்த பீட்ரூட் பச்சடி பார்த்திங்கனாக்கா பிரியாணி கஞ்சிக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்.
இது எல்லாமே செஞ்சு முடிச்சு சந்தோஷமாக இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாடிட்டோம். கேஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அக்கம் பக்கம் யாருக்குமே நான் பிரியாணி கொடுக்காம இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.